காளி கூட நின்னு நீங்கள்ட்ட ஓ எண்ணங்களை நிறைவேற்றும். நீ நினைச்சது நடக்கும். ஓம் காளி, ஜெய் காளி, மகா காளி, ஓம் க்ளீம் க்ரீம். நடு வீட்டுல தீய பத்த வச்சு எதையாவது உளர்னா நான் அமெரிக்கா போகாம இருந்துருவேனா? பாத்துருவோண்டா, பாத்துருவோம். இதெல்லாம் உனக்காக தான் பாத்தியா? ஏய், எனக்கு இத பத்தி எல்லாம் கவலையே இல்லடி. நான் போய் வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வரேன். பக்கத்துல வா காளி. அந்த தேங்காயை வாங்கு. 2 கையை நீட்டு. ஓம் காளி, நீ அப்படியே புடிச்சிருக்கணும். ஐயா, நீ கேட்டுக்க. இந்த வீட்டுல இருக்க கெட்ட சக்தியெல்லாம் அடக்கி இந்த கலசத்துக்குள்ள அடைச்சாச்சு. ருத்ர காளி, எந்த அம்மா பகவதியோட மகிமை இந்த கலசத்துக்குள்ள இருக்கிற கெட்ட சக்திய அப்படியே கொண்டு போய் கடல்ல கரைக்கணும். கேட்டோ? ஒரு 10-8 வச்சா கடல் வந்துரும், கரைச்சிடலாம். நீங்கள் கூட யாரும் வரக்கூடாது. இந்த ஆத்மா மட்டும்தான் வரணும். நாங்க போனதும் சரியா 10 நிமிஷம் கழிச்சு இந்த உருண்டை கட்டிய காக்காய்க்கு மறக்காம வச்சிடணும். சரி சாமி, சரி சாமி. இளைய சண்முகம் எந்திரிச்சு. கீழே வைக்க கூடாது. ஜெய் காளி. சாமி, நான் நீ வாய் மூடு. நீ பேசக்கூடாது. இந்த கலசத்தை தரையில வைக்கவும் கூடாது. கடல்ல கரைக்கிற வரைக்கும் ஓ வாயில இருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஏங்க, என்னங்க இது? உள்ள இருந்து மந்திரம் ஓதுற சத்தம் கேக்குது. அதானே, என்னன்னு தெரியலையே. சரி, எதுவா இருந்தா என்ன? போ, நீ நான் சொன்னதை மறந்துடாத. தார், போனமா வந்தமான்னு இரு, புரியுதா? சரிங்க. அவ துணிமணி எல்லாம் எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். நீங்க உள்ள வந்து உக்காந்தாதான் என்னவா? ஏங்க, உள்ள பேக் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. இப்படி பெரிய பேக் மருமக மளிகை கடைக்காரன் தானே, நிறைய கோணி பை இருக்கும், போய் எடுத்து போட்டு கொண்டு வா. போ. இதுக்குதான் உங்களோட வரவே கூடாதுங்கிறது. நான் ஆட்டோலயே கிளம்பி வந்திருப்பேன்ல. கலசத்தை கையில ஏந்திக்கிட்டு கடல்ல கரைக்கிற வரைக்கும் போற வழியில கை மாத்தவும் கூடாது, கீழே வைக்கவும் கூடாது. ருத்ரகாளி பொல்லாதவளப்பா. நம்ம யாகம் பண்ணதுனால நம்ம கூட அனுகிரகம் பண்றா. தப்பா பண்ணுனா நம்மளையே பழி வாங்கிருவா. வாய மூடிக்கிட்டே எங்க கூட வரணும். வாங்க போலாம். ஓம் காளி, ஜெய் காளி. எதுவும் பேசக்கூடாது, பேசாம இருக்கணும். மலையாள பகவதி, ஓம் க்ளீம் க்ரீம் ஓம் ஜெய் காளி. கோலத்துக்கு நடுவுல வா. அப்படியே சூரியனை பார்த்து நில்லு. அப்படியே உனக்கு நீயே 3 முறை சுத்தி ஊக்கி போடு. ஓம் க்ளீம் க்ரீம் காளி, பகவதி காளி. அண்ணா, என்னதா இந்த நேரத்துல என்ன என்ன நடக்குதுங்க? ஏதோ 3 சாமியாருங்க நம்ம சமூகத்தை புடிச்சு கைப்படியா கூட்டிட்டு போறாங்க. அம்மா,
இங்க காமெடி தாமா நடந்துட்டு இருக்கு. ஏதோ காளிய வச்சு யாகம் பண்றேன் ஹோமம் பண்றேன்னு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. அங்க கனிய பாரு எவ்வளவு பயந்து போயிருக்கானு. ஐயோ என்னடி சொல்லுத? இப்ப எதுக்கு இந்த பயங்கரமான யாகம் எல்லாம்? வேற எதுக்கு? என்ன அமெரிக்கா போக விடாம தடுக்கதான் உன் அண்ணன் மகன் பில்லி சூனியம் பண்றான் பாரு. ஐயோ இது என்னடி கோராம? எங்களுக்கும் ஒண்ணும் புரியல அத்தை. நாங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என்ன காக்காவே காணும்? மாமா காக்காவை கூப்பிட்டு பக்கத்துலயே நின்னா என்ன மாமா அர்த்தம்? நீங்க தள்ளி போனதானே காக்கா வரும். அது வேற ஒண்ணு இல்ல. இந்த வந்திருந்த பைராயிய காக்காய்க்கு சோறு வைக்கணும்னு சொன்னானுங்களா, அதான் வச்சேன். நீ கிளம்பிட்டியாத்தா? இதோ கிளம்பிட்டேன் மாமா. அவசரமா கிளினிக் வேற போகணும். என்ன மாமா இது? சண்முகத்தோட போன் சவுண்ட் வீட்டுக்குள்ள கேக்குது. உள்ளதா இருக்கானா என்ன? அது அவன் செம்ப எடுத்துக்கிட்டு பைராயி கூட கடற்கரைக்கு போயிருக்கான் கரைக்கிறதுக்கு. அவசரத்துல போன வச்சுட்டு போயிட்டான் போல இருக்கு. இப்ப எனக்கு கிளினிக் போகணும் மாமா. இப்ப என்ன யாரு கொண்டு போய் விடுவா? அவசரத்துக்கு ஆட்டோ கூட கிடைக்காது. எத்தா செத்த போரு, நான் கைய கழுவிட்டு வரேன். சைக்கிள கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். மாமா இந்த வயசுல என்ன வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டவா? சும்மாவே இருக்க மாட்டீங்களா மாமா? என்ன தானே மாமா ஒரு நிமிஷம் இருங்க. என்னத்தா? இருங்க வரேன்.